நீங்கள் நம்ம சேனலுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஆதரவிற்கு மிக்க நன்றி. அனல் மேலே பனித்துளி. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அத்தியாயம் 1. காலையில் எழுந்து தன் மகள் அலுவலகம் கிளம்புவதற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் வேக வேகமாக செய்து முடித்த முத்துலட்சுமி ஒரு கோப்பை காஃபியுடன் மகளது அறைக்குள் நுழைந்தார். படுக்கையில் ஆழ்ந்து உறங்கிக் கொண்டிருந்த பைரவியை கண்களில் கண்ணீர் துளிக்க பார்த்தார் முத்துலட்சுமி. உண்மையில் பைரவி தேவதையை ஒத்த அழகுடன் இருப்பவள். நிலவு கூட தன் மகளின் அருகில் இருந்தால் புலிவிழந்து போகும் என்று எத்தனையோ முறை பெருமையாக சொல்லி இருக்கிறார். ஆனால் என்று மேலே யோசிக்க தொடர்ந்த மனதை அடக்கியவர், பைரவி எழுந்திரிமா, வேலைக்கு நேரமாச்சு என்று சொல்ல கண்களை சிரமப்பட்டு திறந்தவள் மெதுவாக எழுந்து அமர்ந்தாள். காஃபி கோப்பையை அவளின் கைகளில் திணித்தவர், சீக்கிரம் எழுந்து வாடா என்று சொல்ல, அர்ஜுன் என்னம்மா பண்ணுறான் என்று கேட்டாள் பைரவி. அவன் தூங்குறான்டா. சரி, நீ சீக்கிரம் கிளம்பு, வேலைக்கு லேட் ஆயிடுச்சு. ஏற்கனவே ஒரு வாரம் ஆஃபீஸ்லேயே தான் இருக்க. ஆமாம், எப்போ உங்கள் புதிய எம்டி வராரா என்று கேட்டார் முத்துலட்சுமி. இன்னும் 2 நாளுக்குள்ளே வந்துடுவாருமா என்று விட்டு எழுந்து குளிக்க சென்ற மகளை, இன்னும் 2 நாளைக்கு இந்த அலைச்சல் இவ சமாளிக்கணுமா என்று எண்ணியபடியே கவலையாக பார்த்தார். ஏனெனில் புது முதலாளி வருவதால் அவளது அலுவலகத்தில் மிக வேலைகள் அவளுக்கு இருந்தது. இரவு 10 மணிக்குத்தான் இப்பொழுதெல்லாம் அலுவலக பேருந்தில் வந்து இறங்குபவள் காலை 8 மணிக்குள்ளாகவே கிளம்பிவிடுகிறாள். என்ன, அர்ஜுனை சமாளிப்பதுதான் மிகவும் கஷ்டமாக இருந்தது. அம்மா எங்க என்று அடிக்கடி அழுது கொண்டே இருக்கிறான். தன் போக்கில் யோசித்து கொண்டு இருந்தவர் தனது எண்ணங்களுக்கு கடிவாளம் இட்டுவிட்டு மகள் கிளம்புவதற்கு தேவையான அனைத்து வேலைகளையும் செய்து கொடுத்தார். தனது வீட்டில் இருந்து வேகமாக அலுவலகத்திற்கு கிளம்பி வெளியே வந்த பைரவியின் முன் அவளை இடிப்பது போல வேகமாக வந்து தனது ஸ்கூட்டரை நிறுத்தினாள் ரம்யா. ஏய் ரம்யா, எப்போ பாரு இப்படியே தான் பண்ணுவியா? கரெக்டாக உனக்கு ஸ்கூட்டி ஓட்டவே தெரியாதா என்று கோபமாக கேட்ட பைரவி, ஆமாம், இன்னைக்கு என்ன ஸ்கூட்டியில் வந்திருக்க? வேலை முடிஞ்சு லேட்டானா ஸ்கூட்டியில் வீட்டுக்கு வர்றது சேஃப் இல்லை என்று சொல்லிவிட்டு, வா பஸ்ஸில் போவோம், நைட் ஆஃபீஸ் பஸ்ஸில் வந்துடலாம், அதுதான் சேஃப்டி என்று சொன்னவளை எந்த ஒரு உணர்வும் இல்லாமல் கன்னத்தில் கை வைத்து கொண்டு பார்த்த ரம்யா, அம்மாடி, நான் சொல்கிறத முதல்ல கேளு. நம்ம எம்டி சார் இன்றைக்கி தான் வராராம். அதனால் அவர் எப்படி ஒர்க் கொடுக்குறாரோ அதை பொறுத்து தான் நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். நைட்டு பகலாக வேலை செய்யணும் அப்படின்னுலாம் இல்லை. அதனால் ஸ்கூட்டியில் ஏறு என்று ரம்யா சொல்லி கொண்டிருக்கும் போதே அம்மா என அழுது கொண்டே அங்கே வந்தான் அர்ஜுன். வந்து அவளுடைய கால்களை கட்டி கொண்டவனை தூக்கி முத்தமிட்டாள் பைரவி. இந்த 3 வயசு பையனுக்கு இவ அம்மாவா? சந்தூர் விளம்பரத்தை லைவாக பார்க்குற மாதிரி இருக்குது என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் ரம்யா. அவளை விடவே மாட்டேன் என்று அர்ஜுன் அழ முத்துலட்சுமியும் பைரவியும் மாறி மாறி அவனை சமாதானம் செய்தனர். ஒரு வழியாக அவனை சமாதானம் செய்துவிட்டு கிளம்ப 1/4 மணி நேரம் பிடித்தது பைரவிக்கு. கிளம்பலாம் என்றபடி வந்து ஸ்கூட்டியில் ஏறிய பைரவியை ஒரு கணம் ஆழ்ந்து பார்த்துவிட்டு தனது ஸ்கூட்டியை ஸ்டார்ட் செய்தாள் ரம்யா. ஏன் பைரவி, இது உனக்கே கொஞ்சம் ஓவரா இல்லை? நீ உன் அக்கா குழந்தை மேலே வச்சிருக்க பாசம் எனக்கு புரியுது. இந்திரா அக்காவும் அவங்க ஹஸ்பண்டும் இப்போ உயிரோட இல்லை. அதனால் நீ அந்த குழந்தைய உயிராக பார்த்துக்கிற, உன் குழந்த மாதிரியே வச்சுக்கிற. ஆனால் எத்தனை நாளைக்கு? உனக்கு இப்போ தான் 21 வயசாகுது. குறைஞ்சபட்சம் ஒரு 2 வருஷம் 3 வருஷம், ஏன் இன்னும் ஒரு 5 வருஷம் அவனை பார்த்துக்க முடியுமா? அதுக்கு மேலே அவனை நீ பிரிஞ்சு தான் ஆகணும். அப்போ அவன் ரொம்ப ஏங்கி போயிடுவான். அதனால் அவன்கிட்ட நீ கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. அப்போ தான் உனக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சிக்க முடியும் என்று ஸ்கூட்டியில் செல்ல செல்ல வழக்கம் போல உபதேசம் செய்ய ஆரம்பித்து விட்டாள் ரம்யா. அதை கேட்ட பைரவியின் மனதில் ஒரு விரக்தி பரவியது. அது அவள் முகத்தில் விரக்தி செழிப்பாய் வெளிப்பட அவளது சிரிப்பை தனது ஸ்கூட்டியில் இருந்த கண்ணாடியின் வழியாக பார்த்த ரம்யாவிற்கு ஒன்றும் புரியவில்லை. அடிக்கடி அவளின் முகத்தில் தோன்றும் இந்த விரக்தி புன்னகை அவளின் வெறுமைக்கான காரணம் என்னவென்று மட்டும் எவ்வளவு நெருங்கி இருந்தும் ரம்யாவிற்கு தெரியவில்லை. கல்லூரி காலம் தொட்டு இப்பொழுது 6 மாதங்களாக அலுவலகம் செல்வது வரை இருவரும் ஒன்றாக இருக்கின்றனர். ஆனால் பைரவியின் மனதை அரிக்கும் விஷயம் என்ன என்று மட்டும் அவளால் கண்டறிய முடியவில்லை. அவளின் மனநிலையை மாற்ற நினைத்த ரம்யா, உனக்கு ஒன்று தெரியுமா பையோ, இப்போ நம்ம ஆஃபீஸுக்கு வராருல்ல எம்டி, அவருக்கு 28 வயசு தானா. அவர் அமெரிக்காவிலேயே தான் இத்தனை வருஷமாக இருந்தாராம். போன வருஷம்தான் இங்கே வந்திருக்காரு. அதுவும் அவரோட அப்பா ராம் பிரபு, அதான்ப்பா நம்ம பழைய எம்டி. அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறதுக்காக வந்து இங்கே பெங்களூரில் இருக்குல்ல நம்ம இன்னொரு பிரான்ச், அங்கே 2 மாதம் இருந்திருக்காரு.
அங்கே அவருக்கு பிஏவாக வேலை செஞ்ச ஒரு பொண்ணு கூட அந்த 2 மாதமும் சுற்றிட்டு இருந்திருக்காரு. அவர் பொண்ணுங்க விஷயத்தில் பயங்கர வீக்காம். இப்போது அப்பா இறந்துட்டதால அவர் இங்கே நம்ம ஆஃபீஸ்க்கு வந்து இருக்காரு. ராம் பிரபு சார் இறக்கறதுக்கு முன்னாடி நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணுன்னு கேட்டுக்கிட்டாராம். அதனால் இனிமே இங்கே தான் செட்டில் ஆவாருன்னு நினைக்கிறேன். ஆனாலும் பொண்ணுங்க விஷயத்தில் வீக்குங்கிறதுனால நீ கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ. ஏன்னா உன்னை பார்த்து மயங்காமல் சாதாரண ஆளுங்களாலே இருக்க முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட எல்லாம் பார்த்து தானே இருக்கணும் என்று நீளமாக பேசியவளை ஆச்சரியமாக பார்த்தாள் பைரவி. ஏய் ரம்யா, நானும் அதே ஆஃபீஸில் தான் வேலை செய்கிறேன். ஆனால் உனக்கு மட்டும் எப்படி இவ்வளோ விஷயம் தெரியுது என்று கேட்டவளை கெத்தாக பார்த்த ரம்யா, உளவுத்தரனா அப்படி தான் இருக்கும் என்று சொல்ல அவள் சொல்லிய தொனியில் சிரித்து விட்டாள் பைரவி. ரம்யா சொன்ன விஷயம் மனதை உறுத்தினாலும் யாரா இருந்தா என்ன, நாம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்க வேண்டியது தான். நம்மக்கிட்ட ஏதாவது லிமிட் கிராஸ் பண்ணா மட்டும் விடக்கூடாது என்று நினைத்து கொண்டாள். ஆனால் அவளுக்கு தெரியவில்லை இப்பொழுது வரப்போகிறவனால் எப்படிப்பட்ட துயரங்களையும் இடர்பாடுகளையும் சந்திக்கப் போகிறாள் என்று. இருவரும் சென்று ஆபீஸை அடைந்தனர். இருவரின் இருக்கைகளும் அருகே அருகேதான் இருந்தது. தன் பக்கத்து இருக்கையில் இருந்த சக தோழியிடம், எப்போ எம்டி சார் வராராம் என்று ரம்யா கேட்க, தெரியவில்லை என்பது போல தோளை குலுக்கினாள் அந்த பெண். அவள் பேசுவதை கேட்ட பைரவி தனது இருக்கையில் இருந்தபடியே எக்கி ரம்யாவின் தலையில் தட்டியவள், எப்போ வந்தா உனக்கு என்ன, வேலையை பாரு என்று திட்டிவிட்டு தனது கணினியை உயிர்ப்பித்து பார்க்க ஆரம்பித்தாள். சற்று நேரத்தில் அங்கு வந்த அவர்களின் மேனேஜர், எல்லாரும் மீட்டிங் ஹாலில் அசம்பிள் ஆகுங்க, மேக் ஏ ஃபாஸ்ட், நம்ம எம்டி வந்துட்டாரு, அவருக்கு டைம் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது என்று வேக வேகமாக சொல்லிவிட்டு அங்கிருந்து அகன்று விட்டார். அவர் சொல்லி சென்றதும் அங்கே மெல்லிய சலசலப்பு தோன்றி மறைந்தது. உடனே அனைவரும் வேகமாக மீட்டிங் ஹாலிற்கு சென்றனர். அங்கே சென்ற அனைவரும் நின்று இருக்க அவர்களை அதிக நேரம் காக்க வைக்காமல் அங்கு வந்து சேர்ந்தான் விக்ரம் சக்கரவர்த்தி. அவனின் அழகையும் கம்பீரத்தையும் பார்த்த அங்கிருந்த அலுவலக பெண்கள் தங்களுக்குள் கிசுகிசுக்க ஆரம்பித்தனர். ரம்யா கூட பைரவியின் புறமாக திரும்பி, அங்க பாருடி, நம்ம எம்டி சார் எவ்வளோ அழகா இருக்காருன்னு என்று சொல்ல எனக்கென்ன என்பது போல் நின்று இருந்தாள் பைரவி. அனைவரையும் ஒவ்வொருவராக விக்ரமிற்கு அறிமுகப்படுத்த ஆரம்பித்திருந்தார் மேனேஜர். அப்பொழுது ஒவ்வொருவரையும் சகஜமாக கடந்து வந்தவனின் பார்வை பைரவியை கண்டதும் அவளின் மேலேயே நிலைத்து நின்றது. சுண்டி இருக்கும் அழகுடன் நின்று இருந்தவளை விட்டு கண்களை விளக்க முடியாமல் தவித்து கொண்டிருந்தான் விக்ரம். பைரவியிடம் அழைத்து வந்தவர், சார், இவங்க பைரவி, இவங்க பக்கத்தில் நிற்கிறாங்களே இவங்க ரம்யா, இவங்க 2 பேரும் அக்கௌண்ட்ஸில் இருக்காங்க, 2 பேரும் ஒன்றா தான் ஜாயின் பண்ணாங்க, 6 மந்த் தான் ஆகுது என்று சொல்ல, குட் மார்னிங் சார் என்று வாழ்த்திய ரம்யாவை கண்டுகொள்ளாமல் ஹலோ என்று தனது கையினை பைரவியின் கையுடன் சேர்த்து குலுக்க வேண்டி அவளின் புறமாக தனது கையினை நீட்டினான் விக்ரம். அவளின் கண்களை ஊடுருவியபடியே அவன் நின்றிருக்க அவனின் பார்வையை எந்த தயக்கமும் இல்லாமல் தாங்கி நின்றவள், வணக்கம் சார் என்றாள் தனது 2 கரங்களையும் கூப்பி. அவளை ஆச்சரியமாக பார்த்தவன் தனது 2 கரங்களையும் கூப்பி அவளை சிரிப்புடன் பார்த்து வணக்கம் என்று கூறிவிட்டு அடுத்த அலுவலக ஊழியரிடம் நகர்ந்து விட்டான். அனைவரையும் அறிமுகப்படுத்தி வைத்த பின் மேனேஜர் விக்ரம் சக்கரவர்த்தியின் அனுமதி பெற்று அனைத்து ஊழியர்களையும் கிளம்பி செல்ல சொன்னார். அனைவரும் அவரவர் இருப்பிடத்திற்கு வந்து சேர்ந்தனர். அப்பொழுது பைரவியின் புறமாக திரும்பிய ரம்யா, நான் அப்பவே உங்ககிட்ட சொன்னேன்லடி, அந்த எம்டி உன்னை பார்த்த பார்வையே சரியில்லை, பார்த்து இருந்துக்கோ என்று சொல்ல சரி என்பது போல தலையை மட்டும் ஆட்டி வைத்தாள் பைரவி. சற்று நேரத்திலேயே இன்டர்காமில் பைரவியை அழைத்த மேனேஜர் ஒரு குறிப்பிட்ட ஃபைலின் பெயரை சொல்லி, அதை எடுத்துட்டு உன்னை எம்டி சார் வர சொன்னாருமா, போய் என்னன்னு பேசி கிளியர் பண்ணி விட்டுடு என்று சொல்ல, சார், அந்த ஃபைல் நான் எதுக்கு என்று பைரவி எதுவோ பேசுவதற்குள் அவளது அழைப்பை துண்டித்து விட்டிருந்தார் மேனேஜர். இங்கு இருப்பவர்களுக்கே விக்ரமை பற்றி தெரியும் பொழுது அந்த கம்பெனியின் மேனேஜருக்கு தெரியாதா என்ன? இருந்தாலும் அவன் அழைக்கும் பொழுது சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவர் இருக்கிறார். அழைப்பை துண்டித்தவருக்கும் ஏதோ ஒரு மாதிரியாக தான் இருந்தது. மேனேஜர் சொன்ன ஃபைலினை எடுத்துக்கொண்டு சென்றவளிடம், பைரவி கேர்ஃபுல் என்று ரம்யா சொல்ல, இவ ஒருத்தி, அவன் நார்மலா கூப்பிட்டா கூட இவளே கற்பனை பண்ணிப்பா போல இருக்கு என்று தனக்குள் முணுமுணுத்து கொண்டவள் விக்ரம் சக்கரவர்த்தியின் அறையை நோக்கி நடக்க ஆரம்பித்தாள். உள்ளே வர அனுமதி கேட்டுவிட்டு அறைக்குள் நுழைந்தவளை மேலிருந்து கீழாக ரசனையுடன் பார்த்தான் விக்ரம் சக்கரவர்த்தி. அவனின் பார்வைக்கு எந்த ஒரு சலனமும் இல்லாமல் நின்று இருந்தாள் பைரவி.